ஹாய், ஐம் சுஜிதா. டைம் தனராஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச லால் சலாம் மூவில இருந்து ஒரு லிரிக்ஸ் பார்க்க போறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எல்லாம் சேர்ந்தே பார்ப்போம். ஆட்டத பால் கிட்ட வந்தா நீ ஹலால். ஆட்டத பால் கிட்ட வந்தா நீ ஹலால். ரெடியா வச்சுக்கமா மியூசிக்கல் ஆட்டத பால் காரம் வித்தியா இல்லையா? டோரோ பேரு இதுதான் ஹைலைட். எடிட்டிங் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஸ்டார் பேரு சூப்பர் ஸ்டாருக்கு என்ட்ரி ஸ்டார் பறக்குது. ஸ்டாருக்கு ஸ்டாரை காட்டுறாங்க. சூப்பர் ஸ்டாரை மாசா எடுத்துருக்காங்க. இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செமையா இருக்கு. லால் சலாம் முஸ்லிம் சாங் மாதிரி இல்ல, எவரெஸ்ட் இல்ல. தலைவர் முஸ்லிமோ? ஒரு சீனுக்கு ஒரு போஸ்ட்ல வராங்க. தலைவர் சிரிப்பே சிரிப்பு தான்ல. சிரிப்பு வேறு தலைவருக்கு அசால்ட்டா. இங்க வேறு கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்கிற ஸ்டைல, இந்த ஸ்டைலு தான் இல்ல. வேறு தலைவரோட மாசே மாசு தான். அது என்னைக்குமே மாறாது. தமிழ்நாட்டை விட்டு மாறாது அந்த ஸ்டைல். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த்ன்றது என்னைக்குமே மாறாது. அழியா பெயர். இங்க பேரு முஸ்லீம் கெட்டப்ல உட்காந்துருக்காரு பேர் தலைவர். ஏன் சொன்னால முஸ்லீமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பெரிய பேரு ஜலாலி. செம்ம எடுத்துருக்காங்க போல் இருக்குல்ல முஸ்லிம்ஸ் கெட்டப்ல. இல்ல வத்தியால முண்டாசு கட்டிக்கிட்டு போன் பேசுற ஸ்டைல வருது. தலைவர் ஒரு சின்ன அசைவு கூட ஒரு ஸ்டைல் தான். நடந்தாலும் ஸ்டைலு சொல்லுறாரு. நானும் பார்த்தது இல்ல. கார் வருது பார். வத்தியா இல்லையா? பறக்கலாம் வத்தியா இல்லையா? யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு தலைவர். என்னப்பா தலைவரே கண்கலங்க விட்டுட்டீங்களே. ஓ மை காட். முஸ்லிம்ல அந்த கெட்டப்ல இருக்கும்போது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வேற லெவல்ல இருக்கு போல் இருக்க படம். இங்க பேரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஐயோ வாஸ்தா இருக்கு இந்த போஸ்லாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா எங்களோட இது வரைக்கும்? ஆனா ரஜினிகாந்த் சார் வந்து முஸ்லிம் கெட்டப்ல நான் எந்த மூவிலயுமே பார்த்தது இல்ல. நானும் பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆனா எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிடுது பாருங்க. எல்லா கெட்டப்புமே நல்லா இருந்துச்சு. ஒரு சீன் வரும்போதுமே ஒரு கெட்டப்ல இருந்தாரு சாரு. அதோட அந்த ஸ்டார் வந்துச்சு பாருங்க, அது பயங்கரமா இருந்தது. சூப்பர் ஸ்டார்ன்ற பேருக்கு இந்த மாதிரி ஸ்டார் பறக்குது. வராங்க சார் வராங்க, கரெக்டா ஸ்டார் பறக்குது. இந்த ஸ்டார் போய் சூப்பர் ஸ்டார இன்வைட் பண்ற மாதிரி, ஸ்டாருக்கு ஸ்டார் வர்ற மாதிரி எந்த மூவிலயும் அந்த மாதிரி இல்லன்னு நான் நினைக்கிறேன். செமையா இருந்தது. அந்த ஸ்டாருக்கு ஸ்டார் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் இந்த ஓப்பனிங் வந்து சூப்பரா இருந்தது. இந்த ஸ்டார் பறந்து வந்து அந்த ஸ்டாரை கூட்டு வர மாதிரி சூப்பரா இருந்தது. இந்த முஸ்லிம் கெட்டப்ல அவர் தொழுவுறது, இந்த இதெல்லாம் வந்து நல்லா செமையா இருந்தது. லாஸ்டா ஒரு ஸ்மைல் பண்ணாங்க பாருங்க, அதுவும் சூப்பர்.
ஆமா செம்ம சூப்பரா இருந்தது. அந்த லால் சலம்னு பேர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு ஒண்ணு வரும் லாஸ்டா. இதுவரையும் சார் வந்து முஸ்லிம் கெட்டப்ல பார்த்ததே இல்ல. நல்லா இருக்கு கெட்டப்லாம் நல்லா இருக்கு. அவர் தொழுவை பண்றது லாஸ்டா சிரிக்கிறது அந்த கெட்டப்லாம் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல போய் பார்த்தா தெரியும் என்ன கேரக்டர் என்ன மாதிரியான ஆக்ஷன் பிலிமா எப்படி இருந்துச்சு. லால் சலாம் ஃபுல்லா முஸ்லீம் நேம். அந்த பாட்டே முஸ்லீம் சாங் மாதிரி இல்ல ஃபுல்லா சூப்பரா இருந்தது. மூவி பார்க்கும்போது தான் தெரிய போகுது எப்படி இருக்கும் மூவி அப்படின்ட்டு. நேரா லைவா பார்க்கணும். தியேட்டர்ல போய் லைவா பார்த்தாதான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா தெரியுது. சூப்பரா இருக்கு கெட்டப்லாம். வாங்க எல்லாம் சேர்ந்தே பார்ப்போம் தியேட்டர்ல போய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.